போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. மை இந்தியா பார்ட்டி, இது நம்ம கட்சி. என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும். வந்து ஒன்றும் செய்ய வேண்டியதில்லையே. சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்துல பாதி எழுதி வைங்க, அதுவே போதும். முதலமைச்சரா வந்து தான் செய்வார்னா எப்படி? அதுங்க அரசியல் செய்ய மாட்டாரு, நேர தேர்தலுக்கு வந்துடுவார். பொண்ணு பார்க்க வர மாட்டாரு, பத்திரிக்கை அடிக்க வர மாட்டாரு, உடை வாங்க வர மாட்டாரு, பத்திரிக்கை கொடுக்க வர மாட்டாரு, நேரம் மனமடைக்க வருவார், தாலியை கட்டிடுவார். சரியில்லை, அவர் சரியில்லை. அதனால் நீங்க என்ன இதுல சரியா இருந்துட்டீங்க? நீங்க எதுல சரியா இருந்துட்டீங்க? எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. ஒரு இனத்தையே அவமதிக்கிறாரு இவரு. வந்தவொடனே அவரு ஏதோ ஒரு இந்த கூட்டம் ஒரு அறிவற்ற கூட்டம், இதுக்கு இன உணர்வு மான உணர்வு எல்லாம் செத்து போய் மழுங்கி போச்சுன்னு நினச்சிக்கிட்டு சேட்டையை கட்டிக்கிட்டு நேரத்தெல்லாம் பார்க்குறேன். ஒரு 10 பேர் அவர் மாதிரி வேஸ்தை போட்டு பைத்தியக்காரன் அடிச்சு கிடக்குறேன். அதை சுற்றி நிற்கிறவன் வந்து கேட்குது அந்த வழியில், இவர் சூப்பர், இவர் நல்லா இருக்காரு, இவர் தாண்டா நல்லா காமெடியாக இருக்காருன்றான். வெறும் பைத்தியக்கார கூட்டியாங்க. உலகத்துல எங்களை என்ன வாங்க நினைப்பான்? தரையில சோற போட்டு தின்னுட்டு இருந்தோம்னா என்ன வாங்க இருப்பான்? என்ன நினைப்பான் சொல்லுங்க? இன்னுமே இவங்க நாகரிக அடையில நினைக்க மாட்டானா? ஒரு தடவை அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்ல வேணாமா? சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. நீங்க பாருங்க எவ்வளவு வலிக்கும்னு பாருங்க. தரையில சோற போட்டு திங்கிறான். இலையில சாப்பிடும் போது ஏகப்பட்ட நோய் வந்து சேர்ந்துருது, தட்டுல சாப்பிடும் போதே கண்ட நோய் வருது. தரையில சோற போட்டு திங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. அவன் தானே தலைவன், வழி நடத்தணும்ல. அதெல்லாம் செய்யாத. பதாக்கி பால் ஊற்றிக்கிட்டு இருக்காத பைத்துக்கிறத. நம்ம அதை பாலை கொண்டு பால் வாங்க முடியாத குடும்பங்களை தின்னுக்கு அது கொடு, அல்லது மோராக்கி தயிராக்கி குடு, யாருக்காது கொடு அப்படி சொல்ல ஒரு தடவை சொல்லணும்ல. தன்னை ரசிச்சு நிக்கிற பிள்ளைகளையே நல்வழிப்படுத்தாத நீங்கள் நாட்டை எப்படி படுத்துவீங்க? இந்த மாதிரி வேடம் போட்டு சுத்திக்கிட்டு இருந்து அப்படி கூத்தாடியில் தெருவில் நடிக்கிற மாதிரி இப்படி தெருக்கலைஞர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா நீங்க ரசிக்கிறீங்களா? சொல்லுங்க. காலையிலோட செய்தி படுத்தேன் தம்பி, இந்த விஜய் பிரபார் அதை கேள்விட்டுருக்கா. உயிரே போனாலும் சரி நான் தேர்தலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றவர் நேற்று ரசிகர்கள் கூடி நிற்கிறாங்க. அவரை பார்க்க வெளியில வரலையேன்னு கேட்டிருக்கான். கேட்டிருக்கான். இல்லை சொல்றேன், இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற வலியும் கோபத்தையும் நீங்க இப்ப இல்ல இந்த தேர்தல் நேரத்தில் வெளிக்காட்டுறோம். கொஞ்சம் இருங்க. எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறாங்க. அவர் இருந்திருந்தா கொண்டிருப்பார். உன்னை தோட்டத்துக்கு வா. ஏற்கனவே வாங்கினவர் தானே. அவரே ஒரு பேட்டியில் சொல்றாரு, எம்ஜிஆர் என்னை வந்து கட்டி வச்சு அடிக்கும் போது காப்பாத்தினவர் கலைஞர் தான். கலைஞர் நினைவுல ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எதுக்கு அடிச்சாரு? அதை மட்டும் சொல்லுங்க. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப என்னை கலைஞர் தான் தலையிட்டு காப்பாத்தினார் அப்படின்னு. அப்போ ஏதோ சேட்டா போயிருக்காரு, கட்டி வச்சு. இப்ப அவர் இல்லைங்கிறனால எம்ஜிஆர்னு பேசிக்கிறீங்க. அதானே? இருந்திருந்தா மறுபடியும் தோட்டத்துக்கு வர வச்சிருப்பாரு. பார்த்து பேசணும். எப்பவுமே அரசு வந்து மக்களின் பேரெழுச்சியான இந்த புரட்சிகரமான போராட்டங்கள் வரும்போதெல்லாம் சமூக விரோதிகள், ஊடுருவல், அப்புறத்தை தேச விரோதிகள், மாவோயிஸ்டுகள் இதை தொடர்ச்சியாக பழி சொல்லுது. தூத்துக்குடியிலையும் அதான் சொல்லிச்சு. நீங்கள் பாருங்க, முன்னாளுடைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் சொன்னார் பாருங்க, முதலாளிகள் கையில் நாடை கொடுத்துட்டு மக்கள் செய்கிற கிளர்ச்சிகளை எதிர்கொள்ள முடியாமல் அரசு தவிக்கிறதுன்ட்டு. அதான் உண்மை. அது வந்து மாவோயிஸ்டுனா அவன் இந்த நாட்டு குடிமகன் தானே, அவன் பசிக்கிறதுல சோறு சாப்பிடுவான்ல, அவன் போராட வரமாட்டானா? மாவோயிஸ்ட் ஊடுருவுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது மக்கள் போராட்டம் தானே, இத்தனை நாள் மக்கள் போராட்டம் தானே. மக்களின் போராட்டங்களுக்கு மதிப்பளிக்காத அரசை நீங்கள் எப்படி அரசுன்னு கவனிப்பீங்க? மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்காகத்தான் இந்த அதிகாரத்தையே மக்கள் நிறுவுகிறார்கள். அது மக்களின் நலன் சார்ந்து, மக்களின் எதிர்கால நல்வாழ்வு சார்ந்து சிந்திக்காத ஒரு அதிகாரத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? நான் ஒருவேளை டெல்லிக்கு போனாலும் மாவோயிஸ்ட் வந்துக்காரு தான் சொல்லுவேன். இல்லை, அவர்கிட்ட கேட்குறேன், சீனாவில் இருக்கிறவங்க எல்லாம் மாவோவை கொண்டாடுறாங்க, அவங்கெல்லாம் மாவோயிஸ்ட்டு தான். இப்போ அவங்களோட எதுக்கு போய் கை கொடுக்குறீங்க, வர சொல்லி சந்திக்கிறீங்க, எதுக்கு சந்திக்கிறீங்க? சொல்லுங்க. அப்புறம் அந்த அரசுக்கிட்ட ஒரு தடவை கேளுங்க. ஒரே ஒரு தடவை பிரதமரை இதே மாதிரி நின்று பேசிட சொல்லுங்க. உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கிட்ட ஒரு தடவை சந்திக்க சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை சந்திக்க சொல்லுங்க. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்பீங்கல்ல, பதில் இருக்காது. அதுதான் பிரச்சனை. அங்கேதான் இருக்கும். நீங்க பாக்கலையா? ஒருவேளை எங்களை கூட சொல்றாரு சொல்லியிருப்பாங்க மாவோயிஸ்ட் ஏதாவது கொடி சிவப்பா வச்சுக்கிட்டு இந்த புலிகளெல்லாம் காட்டுறாங்க அப்படி.
நாங்கள் அங்கே தான் இருக்கோம். அதான் மாறி மாறி போகிறோம், மொத்தமாக போகிறதில்ல. ஒரு மாவட்டத்திலேருந்து போகிறோம், இப்போ ஒரு மாநிலத்திலேருந்து போகிறோம், மகாராஷ்டிராலேருந்து போகிறோம், அப்புறம் அப்படி மாறி மாறி போயிட்டு டெல்லியிலே அங்கே இருக்கிற பிள்ளைங்க அங்கே போராட்டத்தை கலந்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே 19ஆம் தேதி வச்சுருக்கோம், நாங்கள் வச்சுருக்கோம். 25 போராட்டம் நடத்திட்டு 1000 கோடியில் நாடாளுமன்ற கட்டத்துக்கு மோடி அடிக்க நடத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நிறைய காசு வச்சுருக்கிறாரு, அந்த திமிரில் பண்ணுறாரு. அதாவது ஏன் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடம் என்ன பிரச்சனை இருக்குது? ராசி இல்லையா? வாஸ்து சரியில்லைன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்றாருன்னா, எந்த விலை கொடுத்தாலும் விவசாயிகள் நலன் தான் முக்கியம் சொல்றாரு. எந்த விலைகள் கொடுத்தாலும் விவசாயிகள் நலனை பாதுகாப்பு. அவரை பொறுத்த வரைக்கும் அதானி அம்பானி விவசாயி தான். அது தெரியுமா? அதானி ஃபார்ம்னு வருது இல்லை, அதானி விவசாயி தான். அவர் அந்த விவசாய சொல்றாரு. அங்கே போராடிக்கிட்டு இருக்க விவசாயத்தை அவங்கெல்லாம் மாவோயிஸ்டுகள். அவரை பொறுத்த வரைக்கும் வேளாண்குடி மக்கள் கிடையாது. பாரதிய பிறந்தநாள் விழாக்கு மோடி தமிழ்ல பேசுறாரு, பாரதிய பாடல் சொல்றாரு, அச்சமொழி சொல்றாரு, ஊழலை பற்றி பேசுறாரு. அதாவது அவர் அந்த பாடலை இந்த மாதிரிலாம் பாடிடுவாங்கன்னு தான் நம்ம பாட்டை முன்னாடி செத்துட்டான். வந்து இளம் வயதிலே இறந்து போனதுக்கு காரணம், அதை ஒரு தடவை அவர் கேட்டிருந்தாருன்னா என்ன இருப்பாரு சொல்லுங்க. காந்திக்கு கடிதம் எழுதுறாரு ஒரு தமிழ் புலவன், இங்கிலீஷ்ல எழுதுறாரு, நீங்க தமிழ்ல எழுதலைன்னு. அடுத்தவனை திட்டுறதுக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்த மாட்டேங்கிறான் நம்ம பாட்டேன். இந்த மாதிரி எல்லாம் பாடுறத கேட்டிருந்தா இங்க இருந்து டெல்லிக்கு போய் என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியாது அவரு. அவர் சும்மாவே கோவக்காரன். அதுதான் இது ஒரு ஏமாற்று தான். வாக்குக்காக தமிழ்நாட்டை குறிவைக்கிறாருன்னு அர்த்தம். ஏமா தமிழ்ல திருக்குறள் இதெல்லாம் சொல்றாருன்னா மற்ற இடங்கள் எல்லாம் செல்ல அரிச்சிருச்சு, ஆக்கிரமிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு நிலம் இருக்கு. அப்பப்போ பேசும்போது இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஓ அவருக்கு என்ன தமிழ்லாம் பேசுவார், ரொம்ப பெரிய தமிழ் பற்று. சரி, தமிழ் ஆகச்சிறந்த மொழி, தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் அவரே சொல்கிறாரு. தமிழில் நிறைய இதெல்லாம் இருக்குது, அதில் திருக்குறள் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அந்த தமிழ் மொழி மீட்சிக்கு அது வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? இப்போ நாடங்களும் தமிழை படிங்கன்னு சொல்லலையே, நாடங்களும் சமஸ்கிருதம் படிங்கன்னு சொல்லுவீங்க. கேந்திர வித்யாலயா நவோதயா பள்ளியில் தமிழ் இல்லையே, இந்தி இங்கிலீஷு சமஸ்கிருதம் தானே இருக்குது. அப்போ ஓட்டுக்காக எங்களை அப்படி வாக்கு பறிக்கிறதுக்காக அப்படி ஏமாத்துறது, 2 இதை எழுதி வச்சுக்கிட்டு படிச்சு விட்டு போகிறது. நாங்கள் அதுக்கெல்லாம் ஏமாறுற கூட்டம் கிடையாது. எங்கள் பாட்டன் பட்டுக்கோட்டை பாடினோம், நாங்கள் ஏமாற மாட்டோம், யாரையும் ஏமாற்ற மாட்டோம். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. நம்ம வரியை தடையின்றி கொடுத்துடணும் அவங்ககிட்ட. அவங்க வரியை திருப்பி நமக்கு தர்றத அந்த நிலைமையில நாங்கள் இல்லைன்றுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நாங்களும் உங்களுக்கு வரிக்கற்ற நிலைமையில இல்லைன்னு நம்மளும் சொல்லிடணும். அது அப்போதான் சரியாக வரும். அதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னா, நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், மத்திய அரசுக்கு நிதி எதுக்கு ஒரு தடவை சொல்லுங்கன்னு கேட்பேன். நான் தர்றேன், எதுக்குன்னு சொல்லு. கல்வியா, மருத்துவம் நடத்த புரியலா, இல்லை வானூர்தி வச்சிருக்கீங்களா, இல்லை வானூர்தி நிலையத்தை தான் நடத்துறீங்களா, தொடர்வண்டி எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டீங்க, எதுக்கு தான் உனக்கு காசு? முதலாளிகளுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கறதுக்கா? வட்டி காசு இது எப்படி பாருங்க, வட்டி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட். காசு இதுக்கு கொடுக்குறேன் அதுக்கு கொடுக்குறேன். ஏன் தொழில் முனைவோருக்கு நீங்க வட்டி காசு கொடுக்குறீங்க? அவன்கிட்ட லாபத்தை பூரா, அவன் உழைப்பை பூரா வரின்னு எடுத்துட்டு போயிட்டீங்க, அவன் வீதிக்கு வந்துட்டான். அதனால நீங்க மறுபடியும் கடன் கொடுக்க வேண்டிய தேவை வருது. நம்ம வரியெல்லாம் வாங்கிட்டு வந்து அரசு வட்டி கடன் நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நாம என்ன சொல்றோம், 75 விழுக்காடு அந்த மாநிலத்திற்கு நிதி, 25 விழுக்காடு பொது நிதி எல்லா மாநிலமும் தருவோம். அதை வச்சுக்கிட்டு நீ வெளியுறவுத்துறை, பணம் அச்சிடுதல், இந்த போக்குவரத்து, தொடர்வண்டி அது தனியாருக்கு போயிடுச்சு, இராணுவம், பாதுகாப்பு, இதுக்கு வச்சுக்கோ போதும். எல்லா காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் பேரிடர் புயலில் செத்தாலும், நெருப்பில் எரிஞ்சாலும், வெள்ளத்தில் மிதந்தாலும் தர்றதில்லையே. தமிழக அரசுக்கு 6000 கோடி அதை தரணுங்கிறாங்க, இது வரைக்கும் தரல. அப்புறம் முதல்வர்கிட்ட சந்திக்கும் போது இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பாங்கிறாரு. நமக்கு 6000 கோடி தரணும், தரல, அது இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நாம வரியை தடையின்றி கொடுத்துட்டு தான் இருக்கோம். போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. மை இண்டியா பார்ட்டி, இது நம்ம கட்சி.